தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்ளலாம். யாரும் ரசிக்கவில்லை என்பதால் நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. யோசிச்சு பாருங்க, நிலவுன்னா அழகுதான். நீ ரசிக்காத போ, அது உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறியாமை. நான் அழகாக இருக்கிறேன். அப்படியே அந்த நிலவு எவ்வளவு அழகு இல்லையா? அதேபோல் நாம் நம்முடைய விஷயங்களை நாம் திறம்பட செய்வோம். ஆனால் நம்ம யாரும் ரசிக்கலை, என்னுடைய பேச்சை ரசிக்கலை, என்னுடைய வேலைகளை ரசிக்கலை, என்கிட்ட இருக்கிற திறமைகளை ரசிக்கலை, இப்படி நிறைய சொல்லுவோம். நான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நாம் என்ன ஆகும்னா அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய திறமை, ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமை இருக்கிறது. அப்போ அந்த திறமையை நாம் வளர்த்து கொள்ளலாம். யாரும் ரசிக்கணும்னா ரசிக்கட்டும், ரசிக்காதவங்க போகட்டும். ஒரு அறியாமை அவங்களிடம், அதை ஏன் நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு நம்மளை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டாம். நம்மளுடைய திறமைகள் நம்மிடம் அதி அபூர்வமாக இருக்கும். அதை வளர்த்து கொள்ளலாம். காலம் வரும்போது புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும். அதை பற்றி நாம் கவலைப்பட்டு நம்மளுடைய ஆற்றலை இழக்க வேண்டாம். இது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், நாம் தொடர்ந்து தியானம், புத்தகம் வாசித்தல், சத்சங்கம் அப்படின்னு செய்யும்பொழுது நம்ம எதையுமே ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிரேட், செல்ஃப் அப்ரிசியேஷன், இது மிக மிக முக்கியம். அடுத்தவர்களுக்காக நாம் கவலைப்பட வேண்டாம். தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம், அற்புதமாக வாழ்வோம். நன்றி.